வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ எடுத்தது இல்லைங்க. அமாவாசைக்கு ஒரு 2 நாள் முன்னாடி எடுத்தது. சரி, அந்த அமாவாசை டாப்பிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அன்றைக்கி என்னெல்லாம் செய்யலாம், அன்றைக்கி என்னெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லி எடுக்கலாம்னு சொல்லி எடுத்து வச்சதுங்க. நானே பார்த்தீங்கன்னா ஒரு சில டைமில் அமாவாசை அன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த தலைக்கு வந்து குளிச்சிடுவேன். அப்புறம் தெரியாமல் இந்த நான்வெஜ்லாம் நான் சாப்பிட்ருவேன். அதனால் சரி, அது ரிலேட்டடாக உங்களுக்கு ஒரு வீடியோ போடலாம் தாங்க இதை நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். வாங்க, அமாவாசை அன்றைக்கி என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யக்கூடாதுன்னு பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணுங்கள், சரிங்களா? வாங்க பார்க்கலாம். அமாவாசைக்கு வந்து என்ன செய்யலாம், என்ன செய்யக்கூடாது மட்டும் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் செய்யக்கூடாதவை பார்க்கலாம். செய்ய வேண்டியவை ஃபஸ்ட்டு பார்த்துடலாங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அமாவாசைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து குலதெய்வ பூஜை பண்ணலாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த குலதெய்வ பூஜை, அப்புறம் பிரம்ம முகூர்த்த பூஜை ஸ்டார்ட் பண்ணுறவங்க அன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி பூஜைலாம் வந்து அமாவாசைக்கு பண்ணிங்கன்னா நல்ல ஒரு உங்களுக்கு பலன் கிடைக்குங்க. 2வது வந்து முன்னோர்களுக்கு விரதம்ங்க. முன்னோர்கள்னு சொல்கிறப்ப பார்த்திங்கன்னா நம்ம வந்து அமாவாசை விரதம் இருக்கவங்க மட்டும்தாங்க விரதம் இருக்கணும். நம்ம புதுசாக வந்து விரதம் இருக்கக்கூடாது. அமாவாசைக்கு விரதம் இருந்துகிட்டே வருவாங்களாங்க, அவங்க மட்டும் தாங்க விரதம் இருக்கணும். அப்புறம் வந்து சுற்றி போடவும், நம்ம வந்து அமாவாசைக்கு சுற்றி போட்டால் அது ரொம்ப நல்லதுங்க. நம்ம வீட்டுக்கு, அப்புறம் நம்மளுக்கு, அப்புறம் நம்ம குழந்தைங்களுக்குலாம் சுற்றி போடலாங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்கவும், இதுவும் நம்ம அமாவாசை அன்னைக்கு பண்ணலாங்க. இது வந்து இந்த பசுமாடுக்கு அகத்திக்கீரை வாங்கி கொடுக்க ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஏன்னா பசுமாடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லக்ஷ்மி கடாட்சம்ங்க. அதனால் அன்றைக்கி நம்ம வந்து அகத்திக்கீரை வாங்கி தரது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து பருப்பு தாங்க செய்யணும். பருப்பு அப்புறம் வாழைக்காயில் செய்யணும். எப்பயுமே பார்த்திங்கன்னா பருப்பு வந்து நம்ம வந்து இந்த வெள்ளி செவ்வாயில் செய்வோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி பருப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தானம் தர்மம் செய்ய வேண்டுங்க. நம்மளால் முடிஞ்ச ஏதோ ஒரு சின்ன தானம், எதனா ஒரு சின்ன தர்மம் செய்யலாங்க. முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லைனா வந்து ஒரு 2 பேருக்கு மட்டும் அன்றைக்கி நீங்கள் சாப்பாடு செஞ்சு எடுத்துகிட்டு போய் கொடுக்கலாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா செய்ய வேண்டியவைங்க. இப்போ செய்யக்கூடாதவை பார்க்கலாம். அமாவாசையை பார்த்திங்கன்னா ஒரு மாதத்தில் பார்த்திங்கன்னா 15 நாள் வந்து அமாவாசை வருங்க. அடுத்த 15 நாள் வந்து பௌர்ணமி வரும். அமாவாசையை பார்த்திங்கன்னா நிலவு வந்து நல்லா முழுசாக தெரியுங்க. பௌர்ணமியில் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே நார்மலாகிடும். அப்புறம் வந்து செய்யக்கூடாதவை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கி வந்து வாசலில் வந்து கோலம் போடக்கூடாதுங்க. அன்றைக்கி வந்து வாசலில் கோலமே போடக்கூடாது. ஏன்னா முன்னோர்கள் வந்து அன்றைக்கி நம்ம வீடு தேடி வருவாங்க, கோலம் இருந்தால் உள்ளே வர மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடவே கூடாதுங்க. கண்டிப்பாக அன்றைக்கி நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி வந்து நகம், முகசவரம், முடி வெட்டக்கூடாது. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எந்த ஒரு இதுவும் பண்ணக்கூடாதுங்க. நகம் வெட்டுறது, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடி வெட்டுறது, முகசவரம் வெட்டக்கூடாதுங்க. சுப நிகழ்ச்சிகள் செய்யக்கூடாதுங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த கல்யாணம், காது குத்து எதுவுமே நம்ம எந்த ஒரு இது சுப நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கவே கூடாதுங்க. கண்டிப்பாக அன்றைக்கி எண்ணெய் தேய்ச்சி குளிக்கக்கூடாதுங்க. அம்மா அப்பா இல்லாதவங்க வந்து பார்த்திங்கன்னா தலைக்கு குளிக்கணுங்க. அம்மா அப்பா இருக்கவங்க சும்மா நார்மலாக நம்ம வந்து உடம்பு மட்டும் குளித்தா போதுங்க. இது இல்லாமல் பார்த்திங்கன்னா இன்னும் நிறைய இருக்குங்க. நிறைய அந்த அமாவாசை அன்றைக்கி செய்யக்கூடாது, செய்ய வேண்டியவைலாம் இருக்குது. எங்கள் பக்கம்லாம் பார்த்திங்கன்னா அமாவாசை அன்றைக்கி பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஒரு நல்ல நாள் சொல்லிட்டு பார்த்திங்கன்னா நகை எடுப்பாங்க. அப்புறம் வந்து பொண்ணுங்களாம் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டுக்கு வந்துட்டா அமாவாசை அன்றைக்கி வந்து அவங்க வீட்டுக்கு போவாங்க. அது மாதிரி நிறையா இருக்குங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த நகை, அப்புறம் எதனா புது பொருள் கூட நீங்கள் எங்கள் சைடு வாங்குவாங்கங்க. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அமாவாசைன்றது பார்த்திங்கன்னா அது வந்து ஒரு நல்ல நாளாக தாங்க எங்கள் பக்கம் வந்து யோசிப்பாங்க. அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக என்ன செய்யக்கூடாது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுங்க. நானே பார்த்திங்கன்னா ஒரு 2, 3 வாட்டி தெரியாமல் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கேலண்டரில் போய் பார்த்தா அமாவாசைன்னு போட்டிருக்கோம். சரி, தெரிஞ்சு சாப்பிட்டா தானே தப்பு, நம்ம தெரியாமல் தானே சாப்பிட்றோம், தப்புன்னு சொல்லி கம்முன்னு விட்டுருவாங்க. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அமாவாசை அன்று செய்ய வேண்டியவை, இது செய்யக்கூடாதவைங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் மட்டும் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வீடியோஸ்க்கு என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் ஹால், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோல்டு சேவிங், அப்புறம் மணி சேவிங் வீடியோலாம் போட்டிருக்கேன், பாருங்கள். பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரே ஒரு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ, பாய்.